சின்ன சின்ன வார்த்தைகளுடன் மலையாளம் கற்றுக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன வார்த்தைகள் தாங்க. பெரிய பெரிய வார்த்தைகளுடன் கஷ்டப்பட்டு மலையாளம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு தமிழ் தெரிந்தால் போதும். உங்களுக்கு தமிழ் தெரியும், அதனால் கஷ்டமே இல்லை. எளிதாக மலையாளம் கற்றுக்கொள்ளலாம். இப்போது இருக்கலாம் சூத்திரத்துடன் ஸ்போக்கன் மலையாளம். எந்த சூத்திரம்ங்க? இருக்கலாம் சூத்திரம். இந்த சூத்திரத்தை பத்தி விவரமாக பிறகு பார்க்கலாம். ஓகேயா? அடுத்த பக்கத்திற்கு போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? நடந்து முடிந்திருக்கும் என வாய்ப்புள்ள வேலைகளை மலையாளத்தில் சொல்வது எப்படி? நடந்து முடிந்திருக்கும் என வாய்ப்புள்ள வேலைகளை மலையாளத்தில் எப்படி சொல்வது? சில வேலைகள் நடந்து முடிந்திருக்கலாம் எனும் வாய்ப்புள்ளவையாக இருக்கும். மற்ற சில வேலைகள் நடந்திருக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். நடந்து முடிந்ததற்கு வாய்ப்புள்ள வேலைகளை மலையாளத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? இருக்கலாம் சூத்திரம். வாக்கியத்தில் இருக்கலாம் என்று வரும்போது அதாங்க, போயிருக்கலாம், படிச்சிருக்கலாம், கற்றிருந்திருக்கலாம், பாடியிருக்கலாம், பேசியிருக்கலாம், நடந்திருக்கலாம், ஓடியிருக்கலாம், இவை போன்ற அர்த்தங்கள் வரும் வார்த்தைகள் வரும்போது இருக்காம் என்னும் வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? தமிழில் மலையாளத்தில் இங்கே மொத்தம் எவ்வளவு வாக்கியங்கள் உள்ளன? 5 வாக்கியங்கள். அவை என்ன? நான் போயிருக்கலாம், நான் படிச்சிருக்கலாம், நான் கற்றிருக்கலாம், நான் பாடியிருக்கலாம், நான் பேசியிருக்கலாம். நான் என்றால் ஞான். நான் போயிருக்கலாம் என்றால் மலையாளத்தில் ஞான் போயிருக்காம். நான் படிச்சிருக்கலாம் என்றால் மலையாளத்தில் ஞான் வாய்ச்சிரிக்காம். நான் கற்றிருக்கலாம் என்றால் மலையாளத்தில் ஞான் படிச்சிரிக்காம். நான் பாடியிருக்கலாம் என்றால் மலையாளத்தில் ஞான் பாடியிருக்காம். நான் பேசியிருக்கலாம் என்றால் மலையாளத்தில் ஞான் സംസാരിച്ചിരിക്കാം. கஷ்டமொன்றுமில்லை அல்லவா? சுலபமாக தான் இருக்கின்றதல்லவா? அந்த டெக்னிக்கு தெரிந்தால் போதும். இவை போன்ற வாக்கியங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்ல முடியும். இதே மாதிரி இன்னும் சில வாக்கியங்களை பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? தமிழில் மலையாளத்தில் இங்க மொத்தம் எவ்வளவு வாக்கியங்கள் உள்ளன? 5 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் சாப்பிட்டிருக்கலாம், நான் பார்த்திருக்கலாம், நான் கட்டியிருக்கலாம், நான் எழுதியிருக்கலாம், நான் நடந்திருக்கலாம். நான் என்றால் ஞான். நான் சாப்பிட்டு இருக்கலாம் என்றால் மலையாளத்தில் ஞான் കഴിച്ചിരിക്കാം. நான் பார்த்திருக்கலாம் என்றால் மலையாளத்தில் ஞான் கண்டிരിക്കാം. நான் கட்டியிருக்கலாம் என்றால் மலையாளத்தில் ஞான் கட்டிയിരിക്കാം. நான் எழுதியிருக்கலாம் என்றால் மலையாளத்தில் ஞான் எழுதிയിരിക്കാം. நான் நடந்திருக்கலாம் என்றால் மலையாளத்தில் ஞான் நடந்திരിക്കാം. ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? தமிழில் மலையாளத்தில் இதுவரை என்னை பற்றி சொன்னோம். இப்போது நான், நாம், நீங்கள், அவன், அவள், அவர்கள் இவற்றை உபயோகித்து வாக்கியங்களை சொல்வோம். இங்கே எத்தனை வாக்கியங்கள் இருக்கின்றன? 6 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் போயிருக்கலாம், நாங்கள் போயிருக்கலாம், நீங்கள் போயிருக்கலாம், அவன் போயிருக்கலாம், அவள் போயிருக்கலாம், அவர்கள் போயிருக்கலாம். இங்குள்ள வாக்கியங்களை நன்றாக கவனியுங்கள். நான் என்றால் ஞான், போயிருக்கலாம் என்றால் போயிருக்காம், நான் போயிருக்கலாம் என்றால் ஞான் போயிருக்காம், நாங்கள் என்றால் ஞங்கள், போயிருக்கலாம் என்றால் போயிருக்காம், நாங்கள் போயிருக்கலாம் என்றால் ஞங்கள் போயிருக்காம்,
நீங்கள் என்றால் நீங்கள். போயிருக்கலாம் என்றால் போயிருக்காம். நீங்கள் போயிருக்கலாம் என்றால் நீங்கள் போயிருக்காம். அவன் என்றால் அவன். போயிருக்கலாம் என்றால் போயிருக்காம். அவன் போயிருக்கலாம் என்றால் அவன் போயிருக்காம். அவள் என்றால் அவள். போயிருக்கலாம் என்றால் போயிருக்காம். அவள் போயிருக்கலாம் என்றால் அவள் போயிருக்காம். அவர்கள் என்றால் அவர். போயிருக்கலாம் என்றால் போயிருக்காம். அவர்கள் போயிருக்கலாம் என்றால் அவர் போயிருக்காம். இப்போது விவரங்களை கூர்ந்து பாருங்கள். நான் போயிருக்கலாம் என்றால் மலையாளத்தில் ஞான் போயிருக்காம். நாங்கள் போயிருக்கலாம் என்றால் மலையாளத்தில் ഞങ്ങൾ போயிருக்காம். நீங்கள் போயிருக்கலாம் என்றால் மலையாளத்தில் നിങ്ങൾ போயிருக்காம். அவன் போயிருக்கலாம் என்றால் மலையாளத்தில் அவன் போயிருக்காம். அவள் போயிருக்கலாம் என்றால் மலையாளத்தில் அவள் போயிருக்காம். அவர்கள் போயிருக்கலாம் என்றால் മലയാളത്തിൽ അവർ പോയിരിക്കാം. കഷ്ടമൊന്നുമില്ലയേ, എളുതല്ലവാ? ഓക്കെ, നെക്സ്റ്റ് പേജിലേക്ക് പോകലാമാ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இரிக்காம் சூத்திரத்துடன் அதன் உதவியால் மலையாளத்தில் வாக்கியம் சொல்வது எப்படி என்று கற்றுக்கொண்டீர்கள். அதே போலவே இரிக்காம் சூத்திரம் வாயிலாக மலையாளத்தில் எப்படிப்பட்ட வாக்கியமானாலும் எவ்வளவு வாக்கியங்களானாலும் நன்றாக 100% பேச உங்களால் முடியும் என்று நான் நம்புகிறேன். சின்ன சின்ன வாக்கியங்கள் ஆனாலும் பெரிய பெரிய வாக்கியங்கள் ஆனாலும் எவ்வளவு இருந்தாலும் இந்த இரிக்காம் சூத்திரம் மூலம் உங்களுக்கு தெரிந்த எத்தனையோ வாக்கியங்களை பேசுங்கள்.